வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க. இப்போது இவங்க எல்லாம் வந்து ஆப்பிரிக்கன்ஸுன்னு தெரியல, சூடானின்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க. வீட்டு வேலை, கம்பெனி வேலை, இவங்க தனியாக தங்கி சமைச்சு சாப்பிட்றவங்க. பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து மார்க்கெட் இருக்குது, பங்காளி மார்க்கெட். இந்த பங்காளி மார்க்கெட்டில் போய் பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு நடந்து வந்து, வாரத்துக்கு ஒரு முறை நடந்து வந்து கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு கிலோ ஒரு வாரத்துக்குள்ளே ஜாமான்களை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது. இவங்க பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன்ஸ். இந்த 2 பொண்ணும் வந்து ஆப்ரிக்கன்ஸ். இவங்க ஜாமான் வாங்க போகிறாங்க. உள்ளே மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்க போகிறாங்க. உள்ளே போனால் பெரிய மார்க்கெட் இருக்குது, பூரா பங்காளி மார்க்கெட். இந்த பாருங்கள், பங்காளி இவர் வந்து லூலுலேருந்து வாங்கிட்டு வரார், சாமான் வாங்கிட்டு வரார். லூலுலேருந்து போய் ஏதோ அவருக்கு தேவையான ஜாமான்கள் வாங்கிட்டு வராப்புல. இந்த பெண்கள்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இவங்களுக்குலாம் வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூ. 1000, 1200. அதுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறணும். ரூம்பு கொடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், ஒரு 300 வாங்கினோன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு போதும் சாப்பாடு. அருமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஆமாம், பெருசாலாம் சாப்பிட முடியாது, சும்மா காய்கறி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சவுதி வாழ்க்கை தான் வந்து மக்களே. இங்கே பாருங்கள், தலையில் சுமந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தலையில் சுமந்து வராங்க. ஒரு வண்டி கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்கள். எங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சி வந்து சாப்பிட்டு வீட்டு வேலை பார்க்கணும். டைமிங் கிடையாது, வீட்டில் படுக்கிறது தூங்குறது டைமிங் கிடையாது. இவங்க பாருங்கள், பங்காளி பசங்க. இந்த பங்காளி பசங்க பக்கத்தில் லூலு இருக்குது, லூலு மார்க்கெட். அதில் இவங்க தேவையான ஜாமான்கள் வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இவங்க கம்பெனியில் வேலை வைப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்க பாருங்கள், இதுக்கு வந்து சாமான் வாங்காமலே போகுதுங்க. பாருங்கள், அப்போ இவங்களுடைய ட்ரெஸ்ஸு அலங்காரமே இப்படி தான் இருக்கும், பார்த்து கவர்ச்சியாக இருக்கும். இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. இந்த மாதிரி தான் அலையிறது. நம்ம அதில் வந்து நம்ம ஈடு கொண்டக்கூடாது, எண்ணத்தை மாற்றிடக்கூடாது நம்ம. ஏன்னா சவுதியுடைய கலாச்சாரம் ரொம்ப மோசம், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது வந்து பாருங்கள், ஒரு கம்பெனி வண்டி. ஒரு கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு லூலு மார்க்கெட்டு, அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ஆட்களை ஏற்றி கூட்டு போகிற வண்டி. இந்த வர பாருங்கள், ஒருத்தராக வருவாங்க. அந்த டைமிங்கு வந்து வண்டி நிற்கும். வண்டியில் ஏறின உடனே வண்டி எடுத்துரும். அவ்வளோதான், வண்டியில் கொண்டு விடுவாங்க. டைமிங்கு 10 ஹவர் 12 ஹவர் டியூட்டி. 10 ஹவர் வேலையை பார்த்துட்டு திருப்பி வரும்போது அவங்களே வண்டியில் கூட்டி வந்து விட்டுருவாங்க. இவங்களுக்குலாம் சம்பளம் வந்து 2000, 1800, 1700, 1500 அந்த மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கை பார்த்தீங்களா? இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூ டைப்பு பில்டிங்கில் வந்து இந்த பாருங்கள், யூ டைப்பில் இருக்கும். இந்த பில்டிங் வந்து குறைஞ்சது ஒரு 500 வீடு இருக்கும், 500 ரூம்ஸ் இருக்கும். அப்படியே யூ டைப்பில் அப்படி வரும். 2 பில்டிங்க்கு நடுவில் பார்க்கிங் பாருங்கள். இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங். இந்த 2 பில்டிங் நடுவில் கார் பார்க்கிங். 500 ரூம்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஒரே முதலாளி தான் எல்லாத்துக்கும். நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூம்.